கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஸோ மறுபடியுமாக நம்ம இந்த ஓவர் கம்மிங் சீரியஸை கண்டினியூ பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தனிமையை மேற்கொள்ளுதல். ஸோ சமீபத்தில் பெங்களூர்ல ஒரு யூத் மீட்டிங்காக நான் போயிருந்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ்க்கு அப்புறம் நாங்கள் குரூப் டிஸ்கஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்களோட கேள்விகள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஒரு 200+ யூத் இருந்தாங்க. ஐ திங்க் 300+ நினைக்கிறேன், கர்நாடகா யூத். ஸோ அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை பேஸ் பண்ணி நான் செகண்ட் மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைத்தேன். ஸோ அதனால அவங்ககிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஐ திங்க் ஒரு 70 to 80 கொஸ்டின்ஸ் நான் கம்பைல் பண்ணி அது என்ன கேட்டகிரியில எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோட டைரியில வேகமா எனக்கு இருந்த சின்ன டைம்ல வந்து நான் அனலைஸ் பண்றப்ப வாட் இஸ் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த ஓவர் கம்மிங் சீரியஸ்லயும் ஆண்டவர் 500 யூத்ல மற்றவர்கள் மூலமாக கொடுத்த அநேக டாபிக்ஸோட இஷ்யூஸ் வந்து அங்க நிறைய இருந்துச்சு, நிறைய காரியங்கள் இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் மறுபடியும் அசர்ட் பண்ணாரு. என்ன அப்படின்னா, இந்த காலத்துக்கு தேவையான அந்த யூத்துக்கு தேவையான செய்தியை இந்த 500 யூத்துக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு இது வந்து பப்ளிக் மீட்டிங் கிடையாது. இந்த நம்ம லிங்கை வந்து எல்லாருக்கும் அனுப்புறது கிடையாது. ஸோ ஆண்டோட ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஸ்மால் குரூப். முதலாவது ஒரு சின்ன குரூப்பை நீங்க ஆயத்தப்படுத்தணும். ஒரு 100 people அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மோல்டு பண்ணணும். 100 people இருந்து தான் 500 டார்கெட் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் தெளிவாக பேசிக்கொண்டே இருந்தார். ஸோ நம்ம தான் நிறைய டைம் சரியா எங்களால புரிந்து கொள்ள முடியல. பட் ஐ திங்க் காட் வாஸ் வெரி கிளியர். சோ ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி கடைசி கால எழுப்புதலுக்காக ஒரு 500 வாலிபர்களை எப்படியாவது உருவாக்கிடணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறார். அதுல உங்களையும் என்னையும் ஒரு பார்ட்டா வைத்திருக்கிறார். சோ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, 500 பேரை எப்படி ஆண்டவர் எழுப்புறது? ஒரு ரிவைவல் மீட்டிங் போதுமா? இன்னைக்கு எல்லாருமே ஒரு மீட்டிங் மோட்ல தான் இருக்கிறாங்க. சோ ஒரு அந்த மீட்டிங் அந்த கர்நாடகால அதே சேம், நான் கர்நாடகா சொல்றது வந்து 2 days பேக், ஓகே 26th நான் போயிருந்தேன். நேற்றைய காலையில தான் நான் வந்தேன். ஸோ அந்த ஆர்கனைஸ் பண்ற அந்த பிரதர்கிட்ட வந்து நீங்க நான் பேசி பார்த்தா he was so much excited. என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதர் அடுத்த மீட்டிங் வந்து நாங்க இன்னும் 6 months ஆர்கனைஸ் பண்ண போறோம், அது 3 டிஸ்ட்ரிக்ட்ல ஆர்கனைஸ் பண்ண போறோம். அப்படி so excited, bubbling meetings. our focus on the meetings. I salute him. ரொம்ப தியாகத்தோடு பண்றாங்க. அவர் ஓன் ஸ்கூல்ல பிரிமிசஸ் கொடுக்குறாரு, நிறைய காரியங்கள் தியாகமா பண்றாங்க. பட் வாட் he didn't get was, அவருக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு வைத்திருக்கிறேன். நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன அப்படின்னு சொன்னா, மீட்டிங்ஸ் ஆர் ரெக்வயர்ட். இது மாதிரி எழுப்புதல் கொடுகை வேண்டும் தான், அவசியம் தான். ஆனா இந்த காலகட்டத்து வாலிபர்களை நாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா 1-to-1 நம்ம ஓன் பிள்ளைங்களை எழுப்புறது உருவாக்குறது எவ்வளவு கடினம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு தெரியும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். So the 1-to-1 mentorship, 1-to-1 அந்த ஒரு காரியத்தை இந்த 500 யூத்ல ஆண்டவர் சொன்னார். சோ இந்த 1-to-1 mentorship எப்படி நம்ம உருவாக்கணும், எப்படி ஆண்டவரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஒரு கிராஃபை போட்டு அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. ப்ரொசீட் பண்ணுங்க, இருக்கிற குரூப் வச்சு நீ ப்ரொசீட் பண்ணு, and then I will start to work. அவனுடைய கிருபையில நம்மனாலதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த குரூப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் மிஷனரியா போயிருக்காங்க within the span of 2 years. That's so stunning. All glory be to God. ஆண்டவர் நாமும் மகிமைப்படட்டும். சோ ஆண்டவர் நான் கிரியை செய்வேன் அப்படின்னு சொன்னார், நான் தருவேன்னு சொன்னார். வாலிபர்களை நான் தருவேன். The only thing is that you have to be consistently focused on them. அவங்க மத்தியில் அவங்களுக்காக நீ ஃபோக்கஸ் பண்ணணும். I think நம்ம எல்லாருக்கும் இது தேவை அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன் முதலாவது ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு இந்த காரியத்தை நீங்க முதல்ல வாங்கி வாழ்க்கையில அபியாசிக்க அதை தொடர்ந்து ஆண்டவர் அநேக வாலிபர்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை உங்கள் நாவில் கொடுப்பார். We are the single link அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பழைய காலத்து தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் ஒரு சின்ன லிங்க் வைத்திருக்கிறார். அந்த லிங்க் தான் 500 யூத்ன்றது மறந்து போகக்கூடாது. And when we fail, and if we fail, the consequences would be catastrophic. அப்படின்னா இந்த லிங்க் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய இழப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பெரிய இழப்பு. அதனால இதுல இன்வால்வ் பண்ணிருக்கிற ஒவ்வொருவருக்கும் I can promise you one thing, that you are going to face a lot of problems. அதனால பயந்துராதீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ பலப்படு,
நீ பலப்படு அப்படின்னு சொல்ற. So coming back to the Bangalore meeting again, இந்த பெங்களூர் கூடுகையில ஆண்டவரனோடு கூட பேசின அசெப்ட் பண்ணார். வார்த்தையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் 500 யூத்துக்கு. 500 யூத் மாத்திரம் இல்ல, இதுல இருந்து இன்னும் பல பேர், பல லட்சங்களுக்கு போக போகுது. 500 யூத்ல இருந்து ஆரம்பிக்கிற அந்த ஜீவ நதி ஊற்றுகள் அப்படியே அது ஒரு நதியாய் ஊற்றுகள் நதியாய் பாய போகிறது. இப்ப உருவாகிறதெல்லாம் ஊற்றுகள். நீங்கெல்லாம் ஒரு ஊற்று அப்படின்றது மறந்துடாதீங்க. ஊற்றுனா சோர்ஸ், and the source is small. நதி உருவார இடம் பார்த்திருக்கிறீங்களா? சின்னதா இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா அது பெரிய நதியா மாறிடும். Don't underestimate God's power and God's anointing. தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் குறைவாய் நம்ம எண்ணவே கூடாது. ஜீவ ஊற்றுகள் உங்களுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தேன். அந்த லிஸ்டையும் நம்ம கடந்த 2 வருடங்களாக கொடுத்து வருகிற அந்த செய்தி லிஸ்டையும் பார்த்து ஏதாவது மிஸ் பண்ணிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தப்ப ஐ வாஸ் கார்னரிங் ஆன் a word. நிறைய பேர் கேட்ட கேள்வி, you are feeling so lonely. என்ன பண்ண? தனிமையா இருக்கிறேன், தனிமையா ஃபீல் பண்றேன். தனிமையா இருக்கிறேன்றதோட தனிமையா ஃபீல் பண்றேன். என் வீட்டுல இருங்க அம்மா அப்பா என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி நிறைய கேள்விகள். சரி, ஆண்டவர் அப்படியே இந்த தனிமையை குறித்து நான் நேற்றைய தினத்துல அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் அந்த சத்தியத்தை அப்படியே ஆதியாகமத்துல இருந்து அப்படியே ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார் பாருங்க. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். A.W. Tozer, தேவனுடைய தாசன், இவனமாய் சொல்லுகிறார், most of world's greatest souls have been lonely. உலகத்தில் தோன்றியுள்ள அனைத்து மகாபெரிய தேவ மனிதர்களும் தனிமையில் வாழ்ந்துள்ளனர். தனிமையான ஒரு ரோடு. இட்ஸ் நாட் லைக் தனியா நான் நிக்கிறேன் அப்படி கிடையாது, ஒரு வீட்டுல தனியா இருக்கிறேன். அதுவும் ஒரு வகையான தனிமை. இன்னொரு வகையான தனிமை என்ன அப்படின்னா, இட்ஸ் a kind of spiritual loneliness. ஆவிக்குரிய அந்த தனிமை உணர்வு. நான் என்ன சொன்னேன், இந்த டீன்ஸ்க்கு டீனேஜ்ல ஒரு இது இருக்கும், என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் தப்பாதான் சொல்றாங்க, பேரண்ட்ஸ் அது சரியில்லை இது சரியில்லைன்றாங்க, டீச்சர் அதை படி இதை படின்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ட ரொம்ப அட்டாச் ஆவாங்க டீன்ஸ். ஆனா ஊழியத்துல நம்ம வர்றப்ப கூட இந்த விசேஷமாக 500 யூத்ல நம்ம பார்க்கிறப்ப ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் விசேஷ அழைப்பு வச்சிருக்கிறேன்னு சொல்றார். அவளை நடத்த போகிற பாதைகள் விசேஷ பாதைகள் அப்படின்னு சொல்லுகிறார். நான் வித்தியாசமானவர்களுக்கு வித்தியாசமான பாதைகளில வித்தியாசமான ஊழியங்களை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்றாரு. சோ தேவனுடைய ராஜ்யத்துல இதுவரைக்கும் இல்லாத ஊழியங்களை நீங்க உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. ஸ்பெஷல் காலிங் உங்களுக்கு இருக்குது. சபையினுடைய சரித்திரத்துல, சர்ச் ஹிஸ்டரியில நீங்க உங்க வகையான ஊழியங்களை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இது வரைக்கும் இது மாதிரி யாராச்சும் ஊழியம் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு அங்கிருந்து ஏதாச்சும் நான் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தா there will be no precedence, because you are a special people with a special anointing, with a special calling, and God will lead you in a special way. விசேஷ அழைப்பை பெற்றவர்கள் நீங்கள், விசேஷ அபிஷேகத்தை பெற்றவர்கள் நீங்கள். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு விசேஷ வழியை வைத்திருக்கிறார். அதனால அந்த பாத்துல நடக்கிறப்ப அது ஒரு தனியாதான் இருக்கும். நம்ம போன பிறகு அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். the first steps will be crucial steps. சோர்ந்து போகக்கூடாது. இந்த ஒரிஜினல் டிசைன்ல இருந்து நாம வருவோமே, ஆண்டவர் ஆதாமை படைக்கிறார். அந்த அருமையான தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்துல எல்லா வகையான பறவைகள், எல்லா வகையான அனிமல்ஸ், எல்லா வகையான ஃபிஷ், அது நேச்சர் பியூட்டில, அதாவது ஸ்டன்னிங் பியூட்டில படைத்து மனுஷனுக்குன்னு படைத்து ஆதாமை அது நடுவுல வைக்கிறார். ஆனா ஆதாமோடு ஆண்டவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 24 மணி நேரம் உட்காந்து அப்படியே பேசி 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 அறுத்துக்கிட்டு இருக்குல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. God had a beautiful fellowship and he was enjoying nature. நல்லா ஆனா புரிந்துக்கொள்ளணும், God created man to enjoy என்றதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் மனிதனை என்ஜாய் பண்றதுக்கு படைக்கிறார். அவரோடு கூட அந்த உறவுல என்ஜாய் பண்ணணும். இயற்கையோடு கூட நீ என்ஜாய் பண்ண. சோ அதனாலதான் சயின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப நான் சொல்லுவேன், என்ஜாய் சயின்ஸ் யார்.
சயின்ஸ் படிக்கிறவங்க, யூ ஜஸ்ட் டிஸ்கவர் காட்ஸ் ஹேண்ட் இன் இட். ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி படைத்திருக்கிறார் பாருங்க. So the original designல வந்து God created man to enjoy, and the enjoymentல வந்து ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு fellowship. So we are social beings. இனிஷியலாவே ஆண்டவர் நம்மளை எப்படி படைக்கிறார் அப்படின்னா பேசுகிறது படைக்கிறார். அப்படியே நம்ம கலோக்கியலா பேசி நல்ல சோசியல் பீயிங்ஸை நம்மளை படைக்கிறார். நிறைய பேர் தனிமையா இருக்கிறதுனால இன்னைக்கு வீட்டுல நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா? சில பேர் சுத்தமா பிடிக்காது, பட் சில பேர் நாயில் ரொம்ப பிரியமா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த நாய் வந்து வீட்டுக்கு வந்த உடனே வாலாட்டும், வந்துட்டியா வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி. So the dog will miss us. That's a very beautiful domestic animals God created, you know. ஆண்டவர் அதெல்லாம் படைத்து வைத்தார். பட் ஆதாம் வந்து he was enjoying. அந்த காலத்துல no wild animals. இனிஷியல் டிசைன்ல வந்து டிவோரிங் நேச்சர் கிடையாது. அதனால இந்த பிக்சர்ல நீங்க பாரு, லயன் பக்கத்துல இருக்குது. டாக் மாதிரி ஆடம் வந்து லயனோட விளையாண்டுட்டு இருந்திருப்பாப்ல, எல்லாரோட விளையாண்டுட்டு இருந்திருப்பாப்ல. பட் நெவர் த லெஸ் அவனுக்கு ஒரு லேக் இருக்குது மாதிரி ஆண்டவர் பாக்குறாரு. பாருங்க இந்த வசனம், ஆதியாகமம் 2:20. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ESV says, but for Adam there was not found a helper fit for him. அவனுக்கு ஏத்த ஹெல்பர், நாய் உதவி செய்து, பறவைகள் உதவி செய்து, எல்லாம் உதவி செய்யறது, ஆனா அவனுக்கு ஏத்த ஃபிட் இல்ல. And ERV revised version says, in a companion that was right for him. அவனுக்கு இல்லையா, ஒரு கம்பேனியன் இல்ல, ஹெல்பர் இல்ல. GNB version, குட் நியூஸ் பைபிள் வெர்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் paraphrasing வித்தியாசமா ஜதம் போட்டேன். So the man named all the birds and all the animals, but not one of them was suitable companion to help him. ரொம்ப ரெண்டையுமே சேர்த்து போட்ட மாதிரி இருந்துச்சு. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஈவ எதுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, கம்பானியன்ஷிப்காக கொண்டு வர்ற, ஹெல்ப்புக்காக கொண்டு வர, சூட்டபிள் ஹெல்ப்புக்காக கொண்டு வர்றாரு. அதனால நீ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம முதலாவது ஆண்டவர் நம்மளை படைத்தது வந்து அவரோடு கூட உறவாடுறதுக்கு தான். So you miss the fellowship with God, you will feel lonely. ஆண்டவரோடுக்குள்ள ஒரு டைனமிக் லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும் வரைக்கும் இந்த லோன்லினஸ் ஸ்ட்ரைக் ஆகிறது இட்ஸ் இம்பாசிபிள். ஆனா ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் it is generally sometimes not possible. சில நெருக்கமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் ஆண்டவர் சில நேரங்கள்ல அவரும் சில நேரங்களில் தம்மை மறைத்துக் கொள்கிறதுனால நம்மளுக்கு வந்து சில நேரங்கள்ல தடுமாறிடும், இந்த லோன்லினஸ் வந்துடும், தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கலாம், ஃபேமிலியில இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம், ஆனாலும் இந்த தனிமை வந்து, அதனாலதான் நம்மளுடைய ஒரிஜினல் டிசைன் வந்து ஆண்டவரோடு உறவு கொள்ளவும், மனிதனோடு எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மனிதனோடு உறவு கொள்ளவும் ஆண்டவர் படைத்தார் அப்படின்றது மறந்து போகக்கூடாது. ஃபேமிலி. ஸோ இதுல நம்ம ரெண்டுமே, இப்போ சில பேர் வந்து ஆண்டோட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது அவங்களுக்கு, ஆண்டவர் யாரு கூட அறிஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க, நல்லா ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஜாலியா இருப்பாங்க. அது ஓரளவுக்கு ஓடும், ஃபுல்லா ஓடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் வெர்டிகல் டைமென்ஷன் மிஸ் ஆகிற வரைக்கும் மனிதனுடைய இதயத்துல ஏதோ ஒண்ணு எனக்கு மிஸ் ஆகுது, ஏதோ ஒண்ணு எனக்கு குறையா இருக்கப்பா, ஏதோ ஒரு வெறுமை ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது. நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறப்ப, அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்றப்ப அந்த வெற்றிடத்தை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும், ரொம்ப முக்கியம். அந்த வெற்றிடம் நம்மள்ட்ட இருக்குன்றத மறந்து போகக்கூடாது. when we stop communicating with God, ஆண்டவரோடு கூட என்ஜாய் பண்ணி பைபிள் வாசிக்கிறது மிஸ் பண்றீங்களா, நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற டைமை இழந்துட்டீங்களா, the emptiness will strike. அந்த வெறுமை அடிக்க ஆரம்பிக்கும், இருதயத்தில் அடிக்க ஆரம்பிக்கும். அதை ஃபில்அப் பண்றதுக்கு நீங்க என்கேஜ் பண்ணிக்கலாம், உங்களை பிஸியா வச்சுக்கலாம், பிஸியா வேலைக்கு போயிட்டு வரலாம், வேலையில இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. வீட்டுக்கு வந்து when there is a reflection time, ஒரு 5 நிமிஷம் ரிஃப்ளெக்டிங் டைம் இருந்தாலும் போதும், யோசிக்கிற நேரம் இருந்தாலும் போதும், பாருங்க அந்த வெறுமை வந்துடும். ரொம்ப முக்கியம் ஆண்டவரோடு கூட உள்ள அந்த உறவு.
ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் we feel lonely. So ஈவன் ஆடமோட இது பாருங்களேன், அவன் தனியா இருந்தா சரி, ஈவ வந்து கொடுக்கிறார். இன் ஜஸ்ட் ஐம் இமேஜினிங் நவ், ஈவ் வந்து உடனே ஆடம் வந்து ஒரேடியா அவ பின்னாடி போயிட்டு இருந்தாலும் நான் நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு பெரிய ஆவிக்குரிய வியாக்கியானம் கிடையாது. 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். பிசாசு வந்து யார்கிட்ட தான் வர்றான்? ஏவாள்கிட்ட தான் வர்றான். ஆதம் முதல்ல தனிமையா இருந்ததுனால ஐ திங்க் ஹி வந்து he was so super excited with ஈவ். ஈவ் வந்த உடனே ரொம்ப எக்ஸைட் பண்ணி ஓவர் எக்ஸைட் ஆகி ஓவரா அவ பின்னாடி போயிட்டானோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அப்படியே டெவில் அதை பாக்குறான் பாருங்க. டெவிலை பத்தி ஏன் ஆண்டவர் சொல்லல அப்படின்னா, ஆண்டவரை ஒபே பண்ணதான் ஆண்டவர் அவரை ஒபே பண்ணாலே போதும், பிசாசே வராது. அவரோட வேர்டுக்குள்ள நின்றாலே போதும், நாம சேஃபா இருப்போம். ஆனா இவன் ரொம்ப ஓவரா ஈவு போயிட்டானா என்னன்னு தெரியல. ஓகே, தெரியலன்ற வார்த்தையை சொல்லிடுறேன், இதை நீங்கள் ப்ரீச் பண்ணிடக்கூடாது. இது ஜஸ்ட் அன் அசம்ஷன். ஏன் அப்படின்னா ஆண்டவர் எப்படி தேடுறாரு பாருங்க. ஆதியாகமம் 3:9, அவங்க பாவத்துல விழுந்த பிறகு ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிடுறார் பாரு, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமுக்காக தான் நான் படைச்சு வச்சேன், எங்க இருக்கிறாய்? He is seeking. See, God is also seeking fellowship, longing, relationshipன்றது மறந்து போகக்கூடாது. அதனாலதான் அந்த ரெசிப்ரோக்கல். நீங்க வந்து நான் நல்லா ஜாப்னு நினைக்கிறேன் அப்படின்ற பாயிண்டோட ஆண்டவர் உங்களோடு கூட நிறைய டைம் பேசணும்னு நினைக்கிறாருன்றத மறந்து போகக்கூடாது. நீங்க நல்லா பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறத காட்டிலும் ஆண்டவர் உங்ககிட்ட நிறைய பைபிள்ல இருந்து கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறார், துடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்க மறந்து போகக்கூடாது. மை பிலவட், மறந்து போகக்கூடாது. துடிச்சிட்டு இருக்கிறார், உங்க அட்டென்ஷனை பிடிக்கிறதுதான். அதாமே நீ எங்க இருக்கிறாய்? இப்ப இதெல்லாம் பேசிட்டு சொல்றான். கடைசியில் எல்லாத்தையும் நான் வியாக்கியானம் பண்ண டைம் இல்லை. 12வது வசனம் பாருங்க, ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதற்கு ஆதாம் என்ன சொல்றான் பாருங்க, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நீங்க தந்தீங்கல்ல, அந்த அவதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவ மேல தூக்கி போடுறான். டோட்டலா கொலாப்ஸ் ஆகுதா ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் ரெக்கார்டு கிடையாது, பட் பரலோகத்துல போய் நீங்க வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து ஆதாம் ஏவாளும் என்ன சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏவாள் என்ன சொல்லியிருப்பா, நானா காரணம், என்னைய சொல்ற ஆண்டவர்கிட்ட என்னைய சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தெரியல. ஜஸ்ட் அன் இமேஜின். தி பாயிண்ட் இஸ், நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவரை விட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்னா சிக்கல் தான். ஈவன் ஒய்ஃப், நான் சொல்ற பாயிண்ட் நீங்க புரிந்து கொள்ளணும். தனிமை ஏன் வருது அப்படின்னா, ஆண்டவரை விட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ரொம்ப லாங் பண்ணி, ரொம்ப செரிஷ் பண்ணி, ரொம்ப அட்டாச்ட் ஆகி, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க எப்படினாலும் போறாங்க. ஒன் டே anyhow they will go. only one relationship. கவிஞன் தமிழ்ல கவிஞன் பாடுற, அதாவது ஒரு வேளை மனைவி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கலாம். அதனாலதான் லைஃப்ல வந்து இந்த ஃபேமிலி வந்து பிரேக் டவுன் ஆறது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவேன். பட் அட் த சேம் டைம் காட் இஸ் நாட் கன்சர்ன்ட் ஆஃப் தட். ஆண்டவர் ஆதாம் தான் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட நான் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 14:26, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். What a verse. எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. If anyone comes to me and does not hate, what does hate mean? வெறுப்புனா என்ன? வெறுத்து ஒதுக்குறதா? அப்படி கிடையாது. வியாக்கியானம், சரியான வியாக்கியானம் என்ன? ஆண்டவரை விட நான் யாரையாச்சும் அதிகமா நேசிச்சேன் அப்படின்னா சீஷனா இருக்க முடியாது. சோ இதுக்கும் லோன்லினஸ்க்கும் என்ன சம்பந்தம்னா, இதுதான் ரூட் காஸ்ன்றது மறந்துடாதீங்க. திஸ் இஸ் த ஒரிஜினல் டிசைன், ரூட் காஸ். ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம். ஆண்டவரை விட ரொம்ப நெருக்கமானது யார்? ஆண்டவர் அடிச்சிட்டாரு பாருங்க. நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பே அடிக்கிறார். மித்தையார், தகப்பன், தாய், இவங்கதான் ரொம்ப நெருக்கமானவங்க. மனைவி அடுத்து நெருக்கமானவங்க, கணவன் நெருக்கமானவங்க, அடுத்து நெருக்கமானவங்க பிள்ளைங்க, அடுத்து நெருக்கமானவங்க சகோதரர் சகோதரி. இவங்க யாரையாச்சும் நீங்க ஆண்டவரை விட அதிகமா நேசிச்சீங்க அப்படின்னா அவங்களே ப்ராப்ளம் ஆயிடுவாங்க, அவங்களே உங்களுக்கு விக்கிரகமா மாறிடுவாங்க. தேவனுடைய ஜனமே, ரொம்ப டிஃபிகல்ட்டான டாக்டரின் மாதிரி இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் நம்மளை ஏன் படைத்தார்? ஒரிஜினல் டிசைன், அவரோடு கூட உறவு கொள்ள. நம்ம அப்ப ஜெபிக்கிறப்பெல்லாம் இந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட்டுக்கு வரணும். சிங்குலாரிட்டின்னு நான் சொல்றது எதுன்னா, ஆண்டவரே நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். நான் தனிமையாய் வந்தேன், வெறுமையாய் வந்தேன், தனிமையாக போக போகிறேன், வெறுமையாக போக போகிறேன். என் வாழ்க்கையில் அர்த்தத்தை கொடுப்பவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. உம்மை தேடுவதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம். உம்மை பற்றி அறிவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். உம்முடைய விருப்பம் தான் என்னுடைய சித்தம். உன்னுடைய இதய துடிப்பு தான் என்னுடைய இதய துடிப்பு. அப்படின்றது சென்ட்ராலிட்டி ஆஃப் டிசைபிள்ஷிப். ஒரு சீஷனுடைய அழகையா இது. ஜீசஸ் இஸ் மை கோல். அருமையான ஒரு வாழ்க்கை. மெனி டைம்ஸ் இந்த நெருக்கமானவங்களாம் நம்மளை ஏதாச்சும் காயப்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படும். டோன்ட் டு தட். அவங்களால ஒரு மனுஷனாலையும் ஒரு மனுஷியாலையும் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எப்படினாலும் நீங்க அடி வாங்கிருவீங்க. இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா பிள்ளைக்குதான் இருந்தேன் பிரதர் அப்படின்னா கல்யாணம் பண்ண அவங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லது கூடாது, அவங்க போட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் உங்க லைஃப் ப்ராப்பர் பேலன்ஸ்ல இருக்கணும். ஆண்டவர் தான், ஆண்டவர் என் பிள்ளைங்களை ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். எனக்கு பொறுப்பு இருக்கு. என் மனைவி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கீழே தான் அவ இருக்கிறார். ஆண்டவர் மிஞ்சி என் ஒய்ஃப் பேச்சை நான் கேட்க முடியாது, என் ஹஸ்பண்ட் பேச்சை நான் கேட்க முடியாது, ஆண்டவரை மிஞ்சி கேட்க முடியாது. என் பிள்ளைங்களை நான் ஆண்டவருக்கு விரோதமாக எங்க பிள்ளைங்களை நான் பிரியப்படுத்த முடியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரிஜினல் டிசைன். ஸோ லோன்லினஸ் இஸ் வெரி வெரி ரூட்டட் இன் திஸ் திங் அப்படின்றது மறந்து போக. இப்போ நான் கொஞ்சம் வெரி ஃபாஸ்டா ஒரு 6 பர்சனாலிட்டிஸ் அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அவங்க லைஃப்ல ஆண்டவர் எப்படி லோன்லினஸ் அலோவ் பண்ணாரு, அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து வசனம் ஏசாயா 51:2 என்ன சொல்லுகிறது பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவனா இருக்கிறப்ப நிறைய பேர் நம்மளுக்கு இந்த லோன்லியா இருக்கிற ஃபீலிங் ஐயோ நான் தனியா இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களும் சரி, உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிறவங்களும் சரி, நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். தனிமையா இருக்கிறது தான் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கான நல்ல ஒரு சூழ்நிலை அப்படின்றத மறந்து போகக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் அழைக்கிறார், பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமி காலிங் மிஷனரி காலிங்க்கு நான் ஒப்பிடுவேன். ஆண்டவர் ஊழியத்துல இந்த முழு நேர ஊழியத்துல ரொம்ப ஒரு விசேஷித்த அழைப்பு என்ன தெரியுமா? முழு நேர ஊழியத்தை குறித்த மட்டில், அதாவது அவங்க பிரிச்சு எடுத்துருவார் ஆண்டவர். அப்படியே வேரோட பிச்சு எடுத்துருவார். அங்கிட்டு போப்பா அப்படின்ட்டுருவார். ஒண்ணும் இல்லாத ஒரு இடத்துக்கு போப்பா அப்படின்ட்டு பாரு. அங்க உனக்கு சப்போர்ட் கிடையாது, எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. நான் முதல்ல இது நெகட்டிவ் நினைச்சேன். பட் ஆனா ஆபிரகாமே உனக்கு ஆசீர்வாதம் எது தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறது தான். பேரண்டல் பிளெஸிங்ஸ் கிடையாது. பின்னாடி வந்தா வராட்டு போட்டும். ஆனா நான் உனக்கு இருக்கிறதா, ஐ எம் யுவர் பிளெஸிங் அண்ட் யூ வில் பிகம் a blessing. ஆபிரகாமை இப்படி பிரித்து எடுத்து தனியே ஆண்டவர் வச்சிட்டார் இல்லையா? இப்படிப்பட்ட மிஷனரிகளை, விசேஷித்த அழைப்பு பெற்ற மிஷனரிகளை ஆண்டவர் உங்க கையில இப்ப கொடுக்கிறார், உருவாக்குறதுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு நாட்களை கொடுக்க போகிறார். விசேஷித்த அழைப்பு. இவர்களை ஆசீர்வதிப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம்ன்றது மறந்துடாதீங்க. அவங்க யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆபிரகாம் எங்க போனாலும் ஆசீர்வாதம் தான். சந்ததியை பாருங்களேன், இன்னும் மகிமையா இருக்கும். ஆனா இங்க நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ரூட் அவுட் லெசன் என்ன அப்படின்னா, ரூட் அவுட் அண்ட் ரூட் இன். வேரோடு நீ பிடுங்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து சும்மா இன்னும் ஏனோ ஏன் ஊரு, ஏன் குளம், ஏன் ஃப்ரெண்டு, ஏன் இதுன்னு இருக்காதீங்க. காட்ஸ் சில்ட்ரன் ஆர் மை ரிலேட்டிவ்ஸ். தேவனுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய சொந்தக்காரங்க. தேவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நபர்கள் தான் என்னுடைய ரத்த சொந்தம். அந்த வைராக்கியம் வேணும். அண்ட் ரூட் இன். அதான் சொல்றேன், ரூட் அவுட் அண்ட் ரூட் இன். அதான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். எது வரைக்கும் நீங்க பழசுல அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்களோ ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆபிரகாம் தன் இனத்தையும் குலத்தையும் குடும்பத்தையும் தேசத்தையும் விட்டு வரணும்.
இருதயத்துல நிறைய பேர் அப்படியே இன்னும் இருப்போம் பாருங்க. சொத்துக்காக சண்டை போடுறது, இது எனக்கு வேணும், இதுக்கு என்ன வேணும், இது வேணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்க தலைமுறை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அடுத்து 2வது நபர் நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு. ஆபிரகாமின் சந்ததியில ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வருகிறார். யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு பாருங்களேன். அவன் அண்ணனை ஏமாத்தி எப்படியாச்சும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சா கடைசியில தனியா ஓட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. தனியா ஓடுறாப்புல. அவங்க அம்மா சொல்றத பாருங்களேன். ஆதியாகமம் 27:43-45. அவன் அடிக்க வர்றான், கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஏசா. அண்ணங்கர ஆகையால் என் மகனே நான் சொல்வதே கேட்டு, இல்லையா, அவங்க அம்மா சொல்றா, எழுந்து புறப்படு, ஆரோனில் இருக்கிற என் சகோதரனாய லாபான் இடத்துக்கு ஓடிப்போ சொல்றா. உயிர் தப்பி ஓடு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தனியும் மட்டும் சில நாள் அங்கேயே தங்கிரு, அங்கே இருப்பா. அவனுக்கு செய்ததை நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின், அவன் மறந்துடுவான். ஏசா மறந்துடுவானா? மறந்த பின் நானே அவனை கூப்பிட்டு விடுறேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் நீ இழந்து போக வேண்டும். 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா தப்புக்கும் அவதான் காரணம். ஆனா அனுப்பி விடுறான். தனியா போறப்ப, இல்லையா, நம்ம தமிழ்காரங்களுக்கு எஸ்பெஷலி சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு. தேவனேனா உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயின் ஆவல் பூமியில். அந்த பாட்டை நான் நீ காலைல தான் அதை மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். பாடலை கொஞ்சம் கவனிச்சுட்டு இருந்தேன். யாக்கோபு தனியா போறான். ஆண்டவரை பத்தி ஒரு அறிவில்லாமல் போறான். அப்ப ஆண்டவர் ஒன்னு சொன்னார், என்ன தெரியுமா? அப்ப இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாம இருந்தான். அவங்க அம்மா கூட இருக்கிறப்ப, அவங்க அண்ணம்மா கூட இருக்கிறப்ப, அப்பா கூட இருக்கிறப்பெல்லாம் ஆண்டவரை பத்தி அவனுக்கு அதிகமா தெரியாது. ஆபிரகாமின் தேவனை குறித்ததான அந்த மகிமையின் தேவனை குறித்ததான வெளிப்பாடு அவனுக்கு வராது இருந்தது. ஆனா இப்பொழுதோ எந்த நேரத்துல அவன் தனியா போறானோ, the moment he is running away, எங்க போறேன்னு தெரியலையே, எப்படி இருக்கும்னு தெரியலையே, நான் தனியா போறேனே அப்படின்னு சொல்லி திகைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப God comes into the picture. ஆண்டவர் அப்படியே வருகிறார், மகிமையா வருகிறார். மகனே, நீ தனியாவா போற? யார் சொன்னது? நான் உன் கூட இருக்கிறேன். ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா! என்ன ஒரு மகிமை! யாக்கோபை போல சூழ்நிலை நம்மளுக்கு யாருக்கு இருக்குதான்னு சொல்லி தெரியல. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அங்க சுமார் ஒரு 20 வருஷங்கள் அங்க இருக்கிறான், தனிமையா போறான். தனிமையா போய் 20 வருஷம் கழிச்சு வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். Thus the man increased greatly. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் ஊற்று ஆண்டவர்ன்றதை மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம், ஆண்டவருக்காக நீ வைராக்கியமா நல்ல. ஆண்டவர் சொல்றார், தனிமையான ஒரு பாதை உங்களுக்கு இருக்குதா, தைரியமா போங்க. ஆண்டவர் சொல்றார், இதன் மூலமாக நான் என்னை குறித்து அதிகமாய் உன்னிடத்துல நான் வெளிப்படுத்துவேன். யாக்கோபுக்கு என்ன அப்படின்னா, the lesson number 2 in loneliness, தனிமையா இருக்கிற நேரங்கள் தான் ஆண்டவரோடு நெருங்க முடியும். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நேரமையா இது? தனிமையின் நேரங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நேரங்கள். தனிமையின் சொல்லி புலம்புறது, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபூலிஷ் திங்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்ற ஒரு வார்த்தை ஒரு முட்டாள்தனமான வார்த்தை. ஒருவேளை சோர்ந்து இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். ஆனாலும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், மோர் டைம் ஃபார் பிரேயர். தனிமையா இருக்கிறப்ப ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஆண்டவரை தேடணும். தனிமையா இருக்கிற போய் வாட்ஸ்அப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறியா, உனக்கு வெறுமைதான் இன்னும் அதிகமா இருக்கும். தனிமையா இருக்கிற போய் எதையாச்சும் எனக்கு ஆறுதலா இருக்கட்டும் சொல்லி ஏதோ ஒரு பாட்டை கேட்டுட்டு இருக்கிறியா, உனக்கு இன்னும் வெறுமைதான் மிஞ்சும். தனிமையா இருக்கிறேன்னு சொல்லி என்னமாச்சும் பண்ணலான்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா, இன்னும் வெறுமைதான் மிஞ்சும். You will be going one step down under. கீழே தான் ஒரு படி நீங்க போவீங்க.
ஆனா ஆண்டவர் யாக்கோபு கொடுக்கிற வெளிச்சம் என்ன? ஓ, அது மேல ஏறுகிற படியா? லோன்லி டைம்ஸ் ஆர் ladder டைம்ஸ். ladder, நீ ஏற வேண்டிய நேரம் இது. நிறைய ஜெபிக்க வேண்டிய நேரம். நிறைய மிஷனரிஸ் நான் பார்ப்பேன், நிறைய ஊழியக்காரங்க. சில நேரத்துல ஆண்டவர் ஊழியங்களை குறைத்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருவார். புலம்புவாங்க மிஷனரிஸ். நானும் இந்த மாதிரி பட் அநேக சூழ்நிலை கடந்து சென்றிருக்கிறேன் பாருங்க. ஆண்டவரே ஊழியம் இல்லையே, ஆண்டவரே சும்மா இருக்கிறானே. ஆண்டவர் சொல்லுவார், மானே இந்த நேரம் நீ ஜெபிக்க வேண்டிய நேரம், ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய நேரம். ரிஃப்ளெக்ஷன் டைம்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ரிஃப்ளெக்ஷன்னா கண்ணாடியில பார்த்து நாமளே சரி செய்கிற நேரம். அது வாழ்க்கை எப்படி வந்துச்சு, இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு, நான் என்ன ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நான் என்ன தவறுகள் செய்திருக்கிறேன், நான் இன்னும் என்ன காரியங்கள் ஆண்டவர் என்னட்டு எதிர்பார்க்கிறார், இன்னும் என் ஹெல்த்ல நான் என்ன சரி செய்யணும், இன்னும் நான் லேர்ன் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் என்னது. ரிஃப்ளெக்டிங் டைம்ஸ். லோன்லி டைம்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டிங் டைம்ஸ். ஓ, உன் டைம் நீ வேஸ்ட் பண்ணிராத. more time to meditate. அருமையான வேத வசனங்களை தியானிக்கிற நேரம், ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கின்ற நேரம். Lesson number 2, loneliness is a time to know God more intimately. First நான் லெசன் சொன்ன என்னன்னா, loneliness is a time to root out and root in. வேரோடு பிடுங்கப்பட்டு இன்னொரு இடத்துல ஆண்டவர் உன்னை வந்து நாட்டுவார். நீ அந்த தனியா போகிறதுனால ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டீங்க. தைரியம், ஆண்டவரும் கூட இருக்கிறார், அவன் கூட இருக்கிற. ஐயோ, அப்படி போறதுனால இந்த ஆசீர்வாதங்கள்லாம் போயிருமே, ஒன்னும் போகாது. ஆபிரகாமின் சந்ததியே, ஆண்டவர் உன் கூட இருக்கிறது ஆசீர்வாதம். அடுத்து மூணாவது சொல்ல காண்பிக்க விரும்பின நபர் மோசே பாருங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கே பார்வோனின் அரண்மனையில வந்து ஒரு ராஜகுமாரனுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, மோசே ராஜகுமாரனாகிய மோசேக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் காணப்பட்ட காலம் அது. நல்லா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு அவன் வந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தீர்மானம் கமிட் பண்றான். கமிட் பண்ணது மாத்திரம் இல்ல, கமிட் பண்ணிட்டு மாம்சத்துல கிரியை செய்யறான். இதுவும் நிறைய பேர் பண்ற தப்பு. ஊழியத்துக்குன்னு கமிட் பண்ணுவாங்க, அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் மாம்சத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் ஒரு லைன் வச்சிருப்பார், ஒரு ரூட் வச்சிருப்பார். உன்னை ஆண்டவருடைய அழைப்பு நிறைவேற்றுவதற்கு எடுப்புல எல்லாம் ஒண்ணும் நடக்காது. கமிட்மெண்ட் ஓகே தான், பட் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த அழைப்புக்கு உன்னை அவர் பரிசுத்தப்படுத்தணும், அந்த அழைப்புக்கு உன்னை அவர் ஆயத்தப்படுத்தணும். அந்த ப்ராசஸை நம்ம மறந்தவங்க ஊழியத்துல அவங்க வேறு ஊன்றவே முடியாது. நன்றாக நீங்க புரிந்து கொள்ளணும். மோசே அவனாவே இது பண்ண ஒரு ஆளை அடிச்சு கொண்டு போட்ட உடனே நிறைய பேர் வந்துருவாங்க, என் பின்னாடி ஒரு குரூப் வந்துடும். நான் இந்த நாட்டுக்காக இது பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து ராஜாவை தெரியும், நான் போய் கேட்டேன்னா இங்க ஒரு பெரிய புரட்சி பண்ணலாம், அப்படி இப்படிலாம் அவன் நினைச்சிருக்கலாம். இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணலாமா? மோசே அவனோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்றதுக்கு யோசித்தானு சொல்லி தெரியல. இதுவும் நீங்க பரலோகத்துல போய் கேட்டு பாருங்க. ஆண்டவர் ஷட் டவுன் பண்ணிட்டார் மோசே. நோ மோசஸ், நோ. You cannot operate in flesh. You cannot operate in influence. You have to operate in my strength and in my spirit. நான் அளிக்கும் பலத்தை பரிசுத்தாவின் பலத்துல, உன்னுடைய மாம்ச பலத்துல அல்ல, மாம்ச ஞானத்துல அல்ல, அந்தஸ்து மூலமா அல்ல, என்னுடைய ஆவினால ஆகும். மோசே, இது நேரம் அல்ல, நீ வா, நான் உனக்கு நிறைய இன்னும் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார். 40 வருஷம். லெசன் நம்பர் 3 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபியூச்சர். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் ஏன் மீதியான் வனாந்திரத்துல மோசே 40 வருஷம் வறுத்தெடுத்தார்? ஒருவேளை அதை சில பேர் சொல்றாங்க, அவன் நல்லா சீக்கிரம் கத்திருந்தான்னா கம்மியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வியாக்கியானம் பண்றாங்க. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு அடுத்த ட்ரைனிங் பிளேஸ் இஸ் a desert. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி அவன் இந்த வழியாக நடத்தி வர வேண்டி இருக்கிறது. இப்ப வனாந்திரம் என்பது என்ன? இதுவரைக்கும் ஐயா எங்க வாழ்ந்து பழகிட்டாரு, எல்லாம் சூப்பரான இடத்துல வாழ்ந்து பழகிட்டாரு. ஆனா அந்த தனிமையின் நேரங்கள், அது கற்க வேண்டிய நேரங்கள், லேர்னிங் டைம், ப்ரிப்பேரிங் டைம். லெசன் நம்பர் 3 இன் லோன்லினஸ். எப்படி நீ மேற்கொள்ளணும் அப்படின்னா, நீ ப்ரிப்பேர் பண்ணணும். சோ லெசன் 2ல நான் சொன்னேன், நீ ஆண்டவரோட நெருங்கணும், ப்ரேயர் பண்ணணும். அது
பைபிள் வாசிக்கணும். பட் லெசன் நம்பர் 3ல நீ ப்ரிப்பேர் பண்ணணும். ஆண்டவர் சில ஸ்கில்ஸ் உனக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரு. உன் அழைப்புக்கு தகுந்த ஒரு ஸ்கில் செட் நீ உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யணும்னு நினைத்திருக்கிற அந்த காரியத்துக்கு தேவையான சில காரியங்களை நீ பில்டப் பண்ணணும். சோர்ந்து போகாத. வாப்படம் வனாந்தரத்தில் ஆண்டவர் விட்டார். நோ, there is a purpose for desert in your life. வனாந்தரத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. பாலைவனத்துல எப்படி பயணிக்கணும், பாலைவனத்துல எப்படி வாழணும், இதெல்லாம் மோசே கற்றுக்கொள்ளணும். நாட் ஓன்லி தட், அவன் காத்திருக்கிறான். கர்த்தருடைய நேரத்திற்காக அவன் காத்திருக்க பழகணும். கர்த்தருடைய நேரம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதான் லெசன் நம்பர் 4. இதே பாயிண்ட்ல ஏசாயா 40:30-31 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். யார் சோர்ந்து போக மாட்டாங்க? யார் டயர்ட் ஆக மாட்டாங்க? சில பேர் ஒரு 2-3 மினிஸ்ட்ரி பண்ணணும். முதல்ல நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 2 மெசேஜ் கொடுத்து ஆள் அவுட் ஆயிரும். அவ்வளவுதான், 2 நாள் படுத்துருவேன், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா புதுபலன் இல்ல, பழைய பலத்துல ஓடிட்டு இருக்கிறோம். எப்பயோ பண்ண ஜபத்தோட எஃபெக்ட் இப்ப ஓடிட்டு இருக்கிறோம். அதனால சீக்கிரம் டயர்ட் ஆகிறோம். நோ, நீ கர்த்தருக்கு காத்திருக்கணும். இந்த தனிமையின் நேரங்கள், அமைதியின் நேரங்கள், காத்திருக்கிற காலங்கள்னு மறந்து போகக்கூடாது. இந்த டைம்ஸ் ஆஃப் ரீடிஸ்கவரி ரொம்ப முக்கியம். நம்ம வயது ரொம்ப முக்கியம். எல்லா நேரங்களும் நம்ம ஆண்டவருக்கு ஒரே மாதிரி ஸ்கை ராக்கெட் மாதிரி அடிச்சு பறந்துகிட்டே இருக்க முடியாது. சில காலங்கள் நம்ம ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறார். இந்த ஈகளை குறித்து நான் கழுகுகளை குறித்து நான் படித்துக் கொண்டிருக்கிறப்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. கழுகோட ஜென்ரலான வயது 70 வயதான். ஆனா 40 வயதுல அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ்ல போகல அப்படின்னா அதோட வயசு 40ல முடிஞ்சிருமா. 40 வயசுல கழுகுடைய அந்த அழகு, அந்த பீக் ரொம்ப கூர்மையை இழந்து போயிருமா. அதோட நகங்கள் ரொம்ப பெண்டாகி அதோட அந்த பிரே, அது எது வேட்டையாடுதோ அதெல்லாம் பிடிக்க முடியாத அளவுக்கு அதெல்லாம் மழுங்கி போயிருவான். அதோட சிறகுகள் நிறைய உதிர்ந்து பறக்க முடியாத அளவுக்கு டைட் ஆயிருமா. அப்ப என்ன பண்ணுமா, இது சயின்டிபிக் ஃபேக்ட், நீங்க செக் பண்ணலாம். நான் சயின்டிபிக்கா தான் நான் பேசுறேன், சயின்ஸ் படி பேசுறேன். இந்த கழுகு என்ன செய்யுமா, உயரமான ஒரு பர்வதத்துல ஒரு மலையில போய் உட்கார்ந்து அதோட அந்த அழகு, அந்த பீக்கை அடிச்சு 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 உடைச்சு எடுக்குமா. ரத்தம் ஒழுகும், பெயின்ஃபுல் ப்ராசஸ். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு 50 நாள்னு சொல்றாங்க. ஒரு 40 to 50 நாள்ல அது அப்படியே அமைதியா அப்படியே இருக்குமா, ஒண்ணுமே சாப்பிடாம. அப்படியே அதுக்கப்புறம் இந்த அழகு மட்டும் புதுசா வருமா. அடுத்து என்ன செய்யுமா, அந்த புதுசா அழக வச்சு தன்னுடைய நகத்தை எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருமா. அதுக்கு இன்னொரு 50 நாள் ஆகுமா. எல்லா நகங்களும் புதுசா திருப்பி வளருமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, தன்னுடைய சிறகுகளை பிச்சு எடுக்குமா. எல்லாத்தையும் பிச்சு எடுத்துரும். அதுக்கப்புறம் காத்திருக்குமா. இது ஒரு 150 நாள்ங்கிறாங்க. த டைம்ஸ் ஆஃப் ரீடிஸ்கவரி. 150 நாள், ஒரு 5 மாதங்கள் இல்லையா. 5 மாதங்கள் அப்படியே சாப்பிடாம ரொம்ப லிமிட்டடா தான் அது சர்வைவ் ஆகி அப்படியே அது தன்னுடைய பலத்தை புதுப்பித்து கொண்டு புது அழகு, புது சிறகு, புது நகங்கள், நெய்ல பீக்கு, விங்ஸ். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். நியூ ஸ்ட்ரென்த், புது பலன். இந்த தனிமை நேரங்கள் புது பலனை பெற்றுக் கொள்கிற நேரங்கள். கர்த்தருக்கு காத்திருந்த ஆண்டவரே, நேரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். முன்னாடிய காட்டிலும் இந்த புது பலன் பெற்ற ஆண்டவர் அந்த புது அபிஷேகத்தோடு போறப்ப மகிமையான காரியங்களை செய்வார். மறந்து போக வேண்டாம். இது ஆலோசனை நீங்க சொல்றப்பயும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, மிஷனரிகளோட வாழ்க்கையிலையும் சரி, ரொம்ப முக்கியம். எல்லா நேரங்களும் ஆக்டிவா மினிஸ்ட்ரி, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப வைராக்கியமா இருக்கிறவங்க ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கொஞ்சம் ஸ்லோவான சின்ன மினிஸ்ட்ரி பண்ணணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணணும், கொஞ்சம் காத்திருக்கணும்.
ஸ்கைராக்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா கொலாப்ஸ் ஆயிரும், பர்ன் அவுட் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த புது பலன் இல்லைன்னா அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம், எரிந்து சாம்பலாகிற ஸ்டேஜ் இல்லையா? நம்ம கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கணுமே ஒழிய எரிந்து சாம்பலாயிடக்கூடாது இல்லையா? ரொம்ப முக்கியம். சரி, தொடர்ந்து நம்ம போவோம் பாருங்க. அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கடைசி அவன் எழுதின லெட்டர் 2 தீமோத்தேயு, கடைசியாக எழுதின அந்த கடிதம் 2 தீமோத்தேயு. ஆனா என்ன இன்சிடென்ட்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. இதையும் பால்கிட்ட போய் தான் நீங்க கேட்கணும். நிறைய பரலோகத்துல போய் கேட்க சொல்றேன். சரியா? பைபிள்ல எல்லாம் ஃபுல்லா நம்மளுக்கு ரிவீல்டு கிடையாது. சில காரியங்களை நம்ம யோசித்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை அப்போஸ்தலன் பவுலுக்கு அங்க ஏதோ ஒரு விசாரணை நடக்குது. ஆனா பவுல் என்ன எதிர்பார்த்திருக்கிறாருன்னா, நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கிறார். வசனம் பாருங்க என்ன இருக்குதுன்ட்டு. 2 தீமோத்தேயு 4:16, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். வாட் அ சேட் ஸ்டேட்மெண்ட். வேத வசனங்கள்ல கவலையான சில வசனங்கள் இருக்குது. அதுல ஒரு வசனம் இதுதான். நான் ஆங்கிலத்துல அட் மை ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், அவன் டிஃபெண்ட் பண்றான். ஏதோ ஒரு கேஸ் நடக்குது அங்க, ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு 2 பேர் 3 பேர் சொல்ல வேண்டிய ஒரு சாட்சிகள் வரல. சப்போர்ட் அப்போஸ்தலன் பவுல் எதிர்பார்த்த சப்போர்ட். அவர் யார மீன் பண்ணார்? 12 அப்போஸ்தலர்ல யாராச்சும் வந்திருப்பாங்கன்னு சொல்லி மீன் பண்ணாரா? தெரியல நம்மளுக்கு. இல்ல அந்த ரோமாபுரியில இருந்த சில விசுவாசி நண்பர்கள் வந்திருக்கணும்னு நினைச்சாரா? எதுவா இருந்தாலும் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நல்லவங்க கூட கூட இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். சோ இது எதுக்கு ஆண்டவரே அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில ஏன் இதை நீங்க அலோவ் பண்ணீங்க? அதுவும் சாக போகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துலதான் சொல்றேன், ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். He dies a kind of a அப்போஸ்தலன் பவுல் was a fighter man. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ண ஆளு. ஆனா முடிவு ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா சாரி, இந்த அடுத்த வசனத்தை நான் போடாம விட்டேன். ரொம்ப முக்கியமான வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். என்னிடத்துல ஆங்கில பைபிள் தான் கையில இருக்கு, நான் அதை வாசிக்கிறேன். அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 2 தீமோத்தேயு 4:17. தமிழ்ல இருந்தீங்கன்னா யாராச்சும் பிரதர் ஹெல்ப் பண்ண முடியுமா பிரதர்? நான் இங்கிலீஷ்ல வாசித்த பிறகு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். But the Lord stood with me and strengthened me. ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தினர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எல்லாரும் கைவிட்டாங்க. ஏன் கைவிட்டாங்கன்னு சொல்லி தெரியல, எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா ஆண்டவர் கைவிடல. அதுதான். ஆனா இந்த லெசன் என்ன? ஃபிஃப்த் லெசன் என்ன? ஃபைனல் லெசன், யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். ஏதோ போல் அவர் கைவிடப்பட்ட ஒரு நிலையை அவர் உணர்ந்தார். சோ இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 16:32, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். தனியே விட்டுவிடும் காலம். ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்துறார். உன் கூட இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இருக்க மாட்டாங்க, அது தெரியும். பரிசேயர் சதுசேயர் கொல்றதுக்கு வகை தேர்வு இருக்க மாட்டாங்க. பட் ஆண்டவரோடு கூட இருந்தவங்க அவங்களும் இருக்க மாட்டாங்க. என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திறேன் என்று சொல்றார். நீங்க எல்லாரும் போயிட்டாலும் நான் பிதா என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். என்னோடு கூட இருக்கிறார். ஆனா பட் ஸ்ட்ரேஞ்ச்லி இயேசு கிறிஸ்துவ அவர் பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் பொழுது பிதாவானவர் விலகிறார். The first time God is moving. அதனாலதான் அவர் ஃபாதர்னே சொல்ற தேவன் எப்படி சொல்றாரு பாருங்க. தேவனே, என் தேவனே, ஏன்னப்பா என்னை கைவிட்டேன். எதிர்பார்க்கலையே இத. சீஷரெல்லாம் விட்டாங்க, சரி, எல்லாரும் விட்டாங்க, சரி, என் வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை தான்.
நீங்க சொல்லிதான் என்னை நீங்க அனுப்புனீங்க, நீங்களும் என்னை கைவிடுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி. அதாவது ஆண்டவருக்கு இந்த கைவிடப்படுதல் அப்படின்னா டோட்டல் ஃபர்ஸ்டேக்கன். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். இந்த நிலைமைக்கு நீங்களும் நாங்களும் ஒரு காலம் போக மாட்டோம், அதை மறந்துடாதீங்க. ஒரு காலமும் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கைவிட்ட ஒரே ஒரு நபர், பிஃபோர் இட்டர்னிட்டி, ஆஃப்டர் இட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன் டைம்லெஸ் இட்டர்னிட்டி, பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனை கைவிட்டது மாத்திரம்தான் அவர் மனிதனை கைவிட்ட அந்த ஒரே ஒரு தருணம். இல்லை என்று சொன்னால் மனிதனுக்காக தான் எல்லாம் அவர் செய்தார். உங்களுக்காகவும் எங்களுக்கு எனக்காகவும் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? எவ்வளவு பெரிய அன்பு. 3 வசனங்களை சொல்லி அதுக்கப்புறம் ஏமி கார்மிகள் கோட்டிங்கோட முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். உபாகமம் 31:6, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்களுக்கு எதிராக நிறைய பேர் வருவாங்க. யார் நீ நினைக்கிற சப்போர்ட் உனக்கு கிடைக்காது. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விட்டு விலகுவதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல நம்மள அவர் இயேசு கிறிஸ்துவ அவர் அந்த இமை பொழுது கைவிட்டார் இல்லையா, அது மாதிரி கூட நம்மளை கைவிட மாட்டார். ஸோ நம்ம லைஃப்ல ஒரே இந்த லோன்லினஸ்ல நிறைய லெசன்ஸ் பார்த்தோம். கடைசி லெசன் என்ன அப்படின்னா, என்னதான் நடந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அன்மியூட்லாம் பண்ண வேண்டாம். பட் ஜஸ்ட் சே God is with me and he will never leave me till then. கடவுள் என்னோடு, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கடைசி வரைக்கும் இருக்க விட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். என் கையை பிடிச்சிருக்கிறார். நான் சில சமயம் அவர் கையை பிடிச்சு நான் விட்டுலாம். பட் அதனாலதான் அவர் என் கையை பிடிச்சிரு. ஏசாயா 41:10, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் சொல்றேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எனக்கு எதுவும் சப்போர்ட் இல்ல, எனக்கு நல்ல ஃபேமிலி இல்ல, நல்ல பேரண்ட்ஸ் இல்ல, அதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சுக்கிடுங்க, அது புலம்பாதீங்க. I praise God that I am put in a lonely situation. தனிமையா இருக்கிறவங்களுக்கு அல்வான்னு நினைச்சுக்கிடுங்க. நீங்க தனிமையா ஃபீல் பண்றவங்க, you are so close to God's grace. தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிற எக்ஸ்ட்ரா அந்த அலவன்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. சரி, பெற்றோர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்காங்கண்ணே, அதெல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க இன்னைக்கு சொல்லலாம், இப்ப சொல்லலாம். பட் we are not sure. You have to get rooted in God's love அப்படின்றது மறந்து போகக்கூடாது. தேவனுடைய அன்புலதான், அவர்லதான் நான் வேறொன்று, அவரில் நான் வேறொன்றி, அவரில் நான் கட்டப்படணும்ன்றதை மறந்து போகக்கூடாது. இன்னொரு வசனம் மத்தேயு 28:19, சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கவங்களுக்காக இந்த வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு டைம் ஊழியத்தில் அழைக்கப்பட்டவர்கள் நீங்க மெசேஜ் கொடுக்கறப்ப ஒவ்வொரு மெசேஜ் முன்னாடி இந்த வசனத்தை யோசித்துக்கிடுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இங்க வந்திருக்கிறார். நீங்க ஊழியத்தை நிமித்தி எங்க கடந்து போனாலும் சரிதான், என்ன காரியத்தை செய்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலையில நீங்க சவாலா ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷ பணியின் நிமித்தம் நீங்க எங்க போனாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமா போ அப்படின்றார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமா இருக்கும். சோ ஏமி கார்மிகளோட ஒரு போயட்ரியை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு சீஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவனுக்கு ஸ்கார்ஸ் இருக்கணுமா. இந்த தனிமைன்றது மக்கள்லாம் நம்மளை ஏமாத்துறது, இதெல்லாம் சில நேரங்கள்ல நம்மளை காயப்படுத்திடும். அது அவங்க எப்படி எழுதுறாங்க பாருங்க. நோ wound, no scar. Yes, as the master shall be, shall the servant be. And pierced are the feet that follow me.
but thine are whole. Can he have followed far who has no wound, no scar? காயங்கள் இல்லையா, தழும்புகள் இல்லையா? எஜமானுக்கு எப்படியோ அப்படியே வேலைக்காரனுக்கும். எஜமான் என்ன பண்ணாங்க? எஜமானுக்கு என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்துச்சு? அவரும் தனிமையா தான் இருந்தார், அவரும் தனிமையா தான் நடந்தார். நீங்க ஊழியத்துல நீங்க ஆண்டவருக்காக இருக்கிறப்ப சில நேரங்களில் தனிமையின் உணர்வால நீங்க வாட்டப்படலாம், அது தழும்பாய் மாறி போகலாம். இவங்கெல்லாம் அவங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தவங்க நீங்க கூட இல்லாம இருக்கலாம். அதை பத்தி worry பண்ணாதீங்க நான் என்று சொல்றார். 3வது வரி, அவரை பின்பற்றி செல்லும் ஒவ்வொருவருக்கும் காயப்பட்ட கால்கள் உண்டு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டா நடக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அந்த பாதையில அதுக்கு முன்னாடி யாருமே நடக்கலையே. விசேஷ அழைப்பு பெற்ற நீ, விசேஷ அழைப்பை பெற்ற நீங்க விசேஷ பாதையில போறப்ப அதுக்கு முன்னாடி அந்த பாதையில யாரும் இல்லையே, கஷ்டப்பட்டு நடக்கணும், காயப்பட்ட கால்கள் உண்டே. ஆனா ஏமி கார்மைக்கல் மேல இமேஜினரியா பார்த்து சில பேரை பாக்குறாங்க, சில கால்களை பாக்குறாங்க. உன் கால்கள் மென்மையானதாக தோன்றுகிறதே. சில பேரை பாக்குறாங்க, காயங்கள் இல்லையே, தழும்புகள் இல்லையே. காயப்படாத கால்கள் இறுதி வரை நேசரை பின்பற்றி இருக்குமோ? Such a powerful poetry, such a powerful poem. காயப்படாத கால்கள் இறுதி வரை நேசரை பின்பற்றி இருக்குமோ? My beloved தேவ ஜனமே, ஆண்டவர்ட்ட வருவோம். நம்ம படுகிற காயங்களை குறித்து புலம்புவதை நிப்பாட்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் இனிமேல் தனிமையா இருக்கிறதா விரும்புவேன் சில நேரங்கள்ல. ஏன் அப்படின்னா நல்லா ஜெபம் பண்ணலாம், நல்லா பைபிள் வாசிக்கலாம், நல்ல ஒரு புக்கு, ஆவிக்குரிய புக்கை நம்ம எடுத்துட்டு உட்காரலாம். ஐயோ, நல்ல ஆண்டுக்குள்ள நான் ஃபெலோஷிப் பண்ண என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி என் தனிமையின் நேரத்தை ஆண்டவருக்காக மகிமையின் நேரமாக ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை ஒருவேளை நீங்க இந்த ரெக்கார்டட் செய்தி அனுப்பும்ப வயசா இருக்கிறவங்களுக்கு நீங்க இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. வயதா இருக்கிறவங்க, வீட்டுல தனிமையா இருக்கிறவங்க, ஐயோ நான் ஒரு ஊழியமும் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஜெப ஊழியம் உனக்கு இருக்கிறது. பெயர் பெயராய் சொல்லி ஆண்டோட சுத்தமானால் 500 யூத்ல இருந்து இனிமே ஒரு பிரேயர் சர்க்கிளர் நாங்க அனுப்புறதுக்கு என்னோட தாட் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சுத்தமானால் அது செய்வோம்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அந்த அதுக்கு மாத்திரம் இல்லை, நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஜெபிக்கிற நேரங்கள், தனிமையான நேரங்கள். ஜெபன்றது ஒரு ஊழியமாய் நீங்க எடுத்து பண்ணணும். வீட்டுல இருக்கிறவங்க, தனிமையா இருக்கிறவங்க, நீ எதுவும் எனக்கு ஊழியம் இல்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண போக முடியாது, ஜெப ஊழியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கடைசி கால எழுப்புதலுக்கு உங்களுடைய ஜெப ஊழியத்தை ஒரு வித்தாக, ஒரு சீடாக எடுத்து பயன்படுத்தட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிட்டு ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே அப்பா, நேரங்களில நீர் எங்களை ஆண்டவரே சில ஆபரேஷன் நீங்க செய்யறப்ப எங்களுடைய ஹியூமன் டைஸ நீங்க கட் பண்றப்ப எங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குது. ஆனாலும் அந்த பெயின் அவசியம்தான் ஆண்டவரே. உம்மிடத்துல நாங்க நெருங்குறதுக்கு அது தேவை, உம்மை நோக்குவதற்கு அது அவசியம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you for people who don't understand us. எங்களை புரிந்து கொள்ளாத நபர்களுக்காக நன்றி. இதன் மூலமாக நான் உம்மிடத்துல நெருங்க ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்கிறீர். அதை நான் பார்க்கிறதற்கு அந்த கண்ணோட்டத்துல நான் வரட்டும். என்னை உங்க புரிந்து கொள்ளல, என்னை அவங்க புரிந்து கொள்ளன்னு சொல்லி புலம்புகிற நேரம் அல்ல இது. ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ஹல்லேலூயா. புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். காத்திருக்க வேண்டிய நேரம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தமது ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த போகிற நேரம். பரலோக படிகள் இறங்குகிற நேரம் இது. இயேசுவின் நாமத்தினாலே கண்கள் திறக்கப்படுகிற நேரம் இது. தரிசனங்களை காண்கிற நேரம் இது. ஊழியத்தை பெறுகிற நேரம் இது. புது பலத்தை பெறுகிற நேரம் இது. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சோர்ந்து போய் இருக்கிற, தனிமையில சோர்ந்து போய் இருக்கிற நபர்கள் இயேசுவின் நாமத்தினால புரிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். இனிமேல் போட்டு சாகர வரைக்கும் ஆண்டவரே, ஐயோ நான் தனிமையாய் கைவிடப்பட்டேன் சொல்லாதபடி ஆண்டவர் உம்மையே நோக்கி பார்க்க, ஆண்டவர் உம்மையே நோக்கி பார்த்து ஏமி கார்மைக்கல் சொன்னது போல என் பாதங்கள் ஆண்டவரை காயப்பட்டாலும் பரவாயில்லை, என் நேசர் நடந்த பாதமையா, என் நேசரை நான் பின்பற்றணும், அவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி என் வாழ்க்கையை நான் ஜெயமாக முடிக்க
எனக்கு நீர் உதவி செய்யும். எனக்கு நீர் உதவி செய்யும். எஞ்சி இருக்கிற நாட்கள் எவ்வளவு சரி எனக்கு தெரியலப்பா. ஆனா உமக்காக நான் உண்மையாய் ஓட உதவி செய்யும். கீழ்ப்படிய உதவி செய்யும். அதிக நேரம் ஜெபிக்க உதவி செய்யும். நல்ல ஒரு ஜெப நேரங்களை எங்களுக்கு கூட்டி கொடுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.